குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து 3 பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 வந்து பார்க்க போகிறோம். இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆல்ரெடி ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே முந்தின லெசன்ஸில் பார்த்துருப்போம். வி கேன் ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்னென்ன குரூப் பார்த்துருப்போம், போரான் குரூப்பும் கார்பன் குரூப் வந்து பார்த்துருப்போம். கார்பனோட அல்லோட்ரோபி எல்லாமே அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதோட கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய குரூப்பை பற்றி இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்பதுனா நைட்ரஜன் குரூப் ஆஃப் எலமெண்ட். இப்போ நைட்ரஜன் குரூப் ஆஃப் எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பேசிக் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். அந்த நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேசியஸ் மாலிகுலாக இருக்கனால டை அட்டாமிக் N2 அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கும். இது வந்து நமக்கு நேச்சுராக பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் ஆகும், பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்டாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த இதில் இருக்க நைட்ரஜன் குரூப்பில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் எக்ஸிஸ்ட், இந்த பாஸ்பேட்டாகவும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே அதர் எலமெண்ட் ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் இது எல்லாமே வெரி லெஸ் அமௌண்ட் அபண்டண்ட்டாக தான் நமக்கு எர்த் கிடைக்குது. இதில் ஆர்சனிக் ஆன்டிமனி ரெண்டும் பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டராக வந்து இருக்கும், பிஸ்மத் வந்து மெட்டலாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், நைட்ரஜன் குரூப் ஆஃப் எலமெண்ட்டோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் நைட்ரஜன் மட்டும்தான் கேசியஸ், அடுத்து போக போக எல்லாமே சாலிடாக வந்து இருக்கும். இதில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் ரெண்டும் வந்து நான் மெட்டலாக வந்து இருக்கும், ஆர்சனிக் ஆன்டிமனி வந்து ரெண்டும் வந்து செமி கண்டக்டராக வந்து இருக்கும், பிஸ்மத் வந்து மெட்டல், அப்போ குட் கண்டக்டராக இருக்கும். இதனோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா NS2 NP3 முடியும், NS2 NP3. அப்போ நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 2s2 2p3 முடியும், பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3s2 3p5 முடியும். அந்த மாதிரி அந்த என்னோட வேல்யூ மட்டும் என்ன சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நைட்ரஜன் அந்த குரூப் எலமெண்ட்டோட முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம், நைட்ரஜன். அப்போ நைட்ரஜன் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் அட்மாஸ்பியரில் வந்து 78% இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த கண்டென்ட் வந்து யாரும் ஆக்சிஜன் இருக்காங்க. அப்போ ஏர்லேருந்து நம்ம ஃப்ராக்ஷனல் டிஸ்லைசேஷன் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் நம்ம தனியாக பிரிச்சிடலாம். அப்போ பியூர் நைட்ரஜன் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம யாரை காம்பவுண்ட் எடுக்கணும்னா ஒரு அசைடு காம்பவுண்ட் வந்து இருக்கும். வாட் இஸ் அசைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா N3 இருக்கும். எப்படி இருக்கும், N3. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் அசைடு எடுத்துக்காங்க, NaN3 எடுத்துட்டு 573-75 கெல்வினில் ஹீட் பண்ணும்போது நைட்ரஜன் வந்து கேஸாக வந்து நமக்கு ரிலீஸ் ஆகுது. அப்படி இல்லைன்னா அமோனியாவை எடுத்துகிட்டு புரோமின் வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அமோனியம் புரோமேடாகவும் நைட்ரஜன் கேஸ் வந்து எலிமினேட் ஆகும். நெக்ஸ்ட் இதனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டோம். அப்படி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எடுத்தோம்னா நைட்ரஜன் வந்து ஒரு இன்னட் சப்ஸ்டன்ஸாக வந்து இருக்கும். பிகாஸ் இதனோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2s2 2p3 முடியும். அப்போ பி ஆர்பிட்டாலில் வந்து 3 எலக்ட்ரான் தான் 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம், ஸ்டேபிளாக இருக்கும். கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகும்போது ஸ்டேபிளாக இருக்கும். அதே நேரத்தில் 2p3 அப்படின்னு சொல்லும்போதும் ஹாஃப் ஃபில்டாக இருக்கும்போதும் அது என்னவாக இருக்கும், ஸ்டேபிளாக வந்து இருக்கும். பட் அதே நேரத்தில் அதில் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணியோ அல்லது ரிமூவ் பண்ணமோ அது அன்ஸ்டேபிள் கண்டிஷனாக இருக்கும் வந்துடும். அந்த ரீசன்னால தான் இது வந்து லெஸ் ரியாக்டிவ் சப்ஸ்டன்ஸாக வந்து இருக்கும். அதே நேரத்தில் நைட்ரஜன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நைட்ரஜன் 14 வந்து பார்த்தீங்கன்னா 14.5% இருக்கும், நைட்ரஜன் 15 பார்த்தீங்கன்னா 0.4% வந்து இருக்கும். இதனால இது ரெண்டே என்ன பண்ணலாம்னா ஐசோடோபிக் லேபிளிங் வந்து பண்ணலாம். அதாவது இந்த நைட்ரஜன் ஒரு நார்மல் நைட்ரஜனுக்கு பதில் இந்த நைட்ரஜன் நம்ம ஆட் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த இதில் என்ன மாதிரி ரியாக்ஷன் மெக்கானிசம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதோட பாண்ட் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஐசோலேட்டட் சிஸ்டம் ட்ரிபிள் பாண்டடாக ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஐசோலேட்டட் சிஸ்டமுக்கு என்னவாக இருக்கும்னா ஐசோ எலக்ட்ரானிக் சிமிலர் ஸ்ட்ரக்சராக வந்து இருக்கும். அதனால் இதில் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. அதை ஈஸியாக என்ன பண்ணணும், டொனேட் பண்ணும். அப்போ டொனேட் பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக அதனால் என்ன பண்ணலாம், மெட்டலோட சேரும்போது காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ், அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணுறோம். மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணால் அயானிக் மெட்டல் நைட்ரேட் காம்பவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம், கால்சியம், போரானோட ரியாக்ட் ஆகும்போது அந்தந்த காம்பவுண்டோட கரஸ்பாண்டிங் நைட்ரேட் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனோட ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு அடுத்த ரெண்டாவது நம்ம பார்க்குற ரியாக்ஷனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹேபர் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அமோனியாவை நம்ம லெபார்ட்டரியில் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு ஹேபர் ப்ராசஸ். நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் Fe வந்து கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அமோனியா வந்து சிந்தசிஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய அமோனியாவை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ப்ராசஸில் நைட்ரிக் ஆசிட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதனால் இந்த அமோனியா அப்படிங்கிறது நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறதுனால இந்த ப்ராசஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது N2O அப்படின்னு சொல்லக்கூடிய
N2O சொல்லக்கூடிய நைட்ரஸ் ஆக்சைடு வந்து கிடைக்குது. பட் இதே கண்டிஷன் இதே காம்பவுண்டு தான் கிடைக்குமா, N2O தான் கிடைக்குமா அப்படின்னு கிடையாது. அதோட கண்டிஷனை நம்ம சேஞ்ச் பண்ண வேரியஸ் காம்பவுண்ட்ஸ் நிறையா வந்து ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப் நைட்ரஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா, நைட்ரிக் ஆசிடு அண்ட் சைனமைடு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அதிகமாக யூஸ் பண்ணுறோம். லிக்யூட் நைட்ரஜன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லோ டெம்பரேச்சர் ரெக்யூர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய என்எம்ஆர் ஸ்கேனிங்கு, கிரையோஜெனி சர்ஜரிகள், அதுக்கடுத்து வந்து பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸோட ப்ரிசர்வேஷன் இது எல்லாத்துலையும் என்ன பண்ணலாம்னா அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிறது நம்ம ஐஸ் கட்டி நம்ம நார்மலாக ஃபிங்கரை வந்து கை உள்ள உருவம்னு வச்சுக்கோங்க, லிக்விட் நைட்ரஜனில் நம்ம விரல் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். அப்போ லைட்டாக அந்த ஃபிங்கரை வந்து மடக்கணும் அப்படின்னா அந்த ஃபிங்கரே உடஞ்சி விழுந்துடும். ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்னா வெரி வெரி கூலிங் கண்டிஷனில் இருக்கும். அதாவது -70 டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப 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 கூலிங் கண்டிஷனில் வந்து இருக்கும். ரைங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எடுத்துட்டோன்னா அமோனியா. ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் ப்ரிப்பேர்டு இன் நைட்ரஜன். ஆல்ரெடி சொல்கிறோம் ஹேபர் ப்ராசஸ் மூலம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதான் இந்த மெத்தட்லையும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்துட்டோன்னா யூரியாவை எடுத்துக்கிறோம். யூரியாவோட கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CONH2 ட்வைஸ். அதுதான் NH2CONH2 கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, அமோனியா ப்ளஸ் ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து போகுது. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமோனியாவோட ஒரு பேசிக் காம்பவுண்ட் லெபார்ட்டரியில் இருக்கக்கூடிய பேசிக் காம்பவுண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணலாம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது நமக்கு என்னென்னா அமோனியா வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் அமோனியம் குளோரைடு எடுத்துருக்காங்க. கால்சியம் ஆக்சைடு ஆட் பண்ணும்போது அந்த அமோனியம் குளோரைடில் இருக்கக்கூடிய CL வந்து யாருன்னா கால்சியம் எடுத்துக்கிடுவாங்க. இங்கே இருக்கிற ஹச் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஹச்சை யார் எடுத்துக்கிறோம், ஆக்சிஜன் மாலிகுல் எடுத்துக்கிறோம். அப்போ வாட்டராக போயிடும், பேலன்ஸ் யார் இருக்கா, NH3 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா மெட்டல் நைட்ரைட் காம்பவுண்ட். முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண பார்த்தீங்களா, நைட்ரஜனோட மெட்டல் ரியாக்ட் ஆகும்போது மெட்டல் நைட்ரேட் வந்து கிடச்சி. அந்த மெட்டல் நைட்ரேட்டோட நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டரை ஆட் பண்ணும்போது நைட்ரஜன் காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹேபர் ப்ராசஸ் தான் அது கீழேயும் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியலி மேனுஃபேக்சர் ஆஃப் பியூர் பாசிங் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் ஓவர் த அயன் கேட்டலிஸ்ட்டு. அதில் கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 750 கெல்வின் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுதுன்னா வாட்டர் நமக்கு என்ன பண்ணும், பியூர் அமோனியா வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அமோனியாவோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பஞ்சன் ஸ்மெல், அதாவது வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஸ்மெல் இருக்கக்கூடிய, வெயிட் வந்துன்னா ஏரை விட லைட்டர் வெயிட்டாக வந்து இருக்கும். அதனால் என்ன, நார்மல் ஏரை விட கொஞ்சம் அட்மாஸ்பியரில் மேலே தான் நிற்கும். இதை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், லிக்விஃபைட் பண்ணலாம். அதே நேரத்தில் அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் த ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால நார்மல் கண்டிஷனில் அது லிக்விடாக தான் இருக்குமே தவிர கேசியஸ் ப்ராடக்டாக இருக்கும். அதை ஹை ப்ரெஷரில் நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணும்போது இட் கேன் பி சேஞ்சஸ் இன்டு த லிக்விடு. அப்போ அமோனியாவை வாட்டரோட ஆட் பண்ணும்போது அது கேன் பி ஃபார்ம் அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4 ப்ளஸ் OH மைனஸ் வந்து பண்ணணும். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமோனியாவோட ஒரு ஹைட்ரஜன் டோனாரை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இட் கேன் பி ஈஸிலி அக்செப்ட் த H+ அயான். அப்போ ஈஸியாக H+ அயானை வந்து என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணும். த அஃபினிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் மோர் கிரேட்டர் தென் இன் வாட்டரை விட அமோனியாவோட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அந்த H+ அட்ராக்ட் பண்ணக்கூடிய வேகம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அது அமோனியாவில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அதை ஈஸியாக H+ டொனேட் பண்ணி NH4+ வந்து வந்துடும். அதான் கீழே லாஸ்ட் உள்ள பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அமோனியாவையும் வாட்டரையும் கொடுத்துருக்காங்க. பட் அதோட கண்டென்ட் யாருக்கு அதிகமாக, அந்த அஃபினிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா வாட்டருக்கு வந்து அதிகமாக இருக்கும். பட் வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது அமோனியாவுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கும். ஏன்னா வாட்டரில் ஆக்சிஜனில் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ ஈஸியாக என்ன பண்ணணும், அதை டொனேட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த அஃபினிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க அதை. நெக்ஸ்ட்டு அமோனியாவோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அமோனியா எடுத்து ஹீட் பண்ணோம்னா அது நைட்ரஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் மாறிடும். பட் ஆக்ஷன் ஆஃப் ஏர் ஆர் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லும்போது 2 டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது கண்டிஷன் மாறும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நார்மலாக அமோனியா எடுத்து ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகும்போது நைட்ரஜனாகவும் வாட்டராகவும் மாறும். பட் அதே நேரத்தில் அமோனியாவோட ஆக்சிஜன் நம்ம சேர்க்கும்போது பிளாட்டினமாக கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணோம். வித்தவுட் கேட்டலிஸ்டாக இருந்துச்சுன்னா நைட்ரஜன் கேஸை கொடுத்துச்சு. பட் பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது நைட்ரிக் ஆக்சைடு NO வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆஸ்வால்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த NO காம்பவுண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நைட்ரிக் ஆசிட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? இதே ரியாக்ஷன் வந்து நெக்ஸ்ட் பின்னாடி நைட்ரிக் ஆசிட்ல வந்து பார்த்துக்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஒரு மெட்டல் ஆக்சைடை அமோனியாவோட ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா அமோனியா டீகம்போஷன் ஆகி நைட்ரஜனை ரிலீஸ் பண்ணிடும், மெட்டல் ஆக்சைடாக மாற்றிடும். அப்போ அமோனியாவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு அது என்ன போயிடும், வாட்டராக வந்து வெளியிடும். அதான் கொடுத்துருக்காங்க BBO லெட் ஆக்சைடாக இருந்ததை லெட்டாக மாற்றிருக்கு. அமோனியாவாக NH3 இருந்தது N2 வந்து மாறிடுச்சு.
நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித் ஆசிட் அமோனியா அப்படிங்கிறது ஒரு லூயிஸ் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் லூயிஸ் பேஸ்னால் நைட்ரஜன் மேலே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை ஈஸியாக வந்து டொனேட் பண்ணும். அதனால என்ன பண்ணுன்னா நம்ம ஒரு அமோனியாவோட ஆசிடை சேர்த்தோம் அப்படின்னா அது அப்படியே சேர்ந்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் NH3 + HCl சேர்த்தோம் அப்படின்னா NH4 + Cl அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமோனியம் குளோரைடு சால்ட்டுன்னு கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி அப்போ ஒரு பேஸ் ப்ளஸ் ஆசிட் நமக்கு சேர்த்தோம்னா சால்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். நம்ம ஆல்ரெடி செகண்ட் லெசன்ல இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு வெரி இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமோனியா ரியாக்ட் வித் குளோரின். 2 விதமான கண்டிஷனில் ரியாக்ட் ஆகுது. ஒன்று எக்ஸஸ் ஆஃப் அமோனியா ஒன்று அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும், இன்னொன்றில் வந்து குளோரின் அதிகமாக இருந்தால் என்ன இருக்கும் அப்படிங்கிற 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன எடுக்கிறோம்னா எக்ஸஸ் ஆஃப் அமோனியா, குளோரின் வந்து கம்மியாக இருக்குது, அமோனியா வந்து அதிகமாக இருக்குது. அமோனியா வந்து என்ன பண்ணுறோம், அதிகமாக எடுக்கும்போது யாரோட கண்டென்ட் அதிகமாக எடுத்திருக்கோம், அமோனியா கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அமோனியாவில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய N2 அதிகமாக இருக்கும். என்னவா இருக்கும், N2 அதிகமாக இருக்கும். அந்த ப்ராடக்ட் என்ன கிடச்சிருக்கு, N2 + 6HCl கிடச்சிருக்கு. அந்த 6HClோட திரும்ப அமோனியாவை சேர்க்குறோம். ஏன்னா யார் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம், அமோனியா தான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த அமோனியாவோட HCl சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குது, அமோனியம் குளோரைடு கிடைக்குது. பட் 2வது கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாரை அதிகமாக ஆட் பண்ணுறோம்னா குளோரினை அதிகமாக ஆட் பண்ணுறோம். அப்போ யார் எக்ஸா இருப்பா, குளோரின் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் அமோனியா + CCl2 சேர்க்கும்போது அந்த N2 அப்படின்னு சொல்ல ஃபார்ம் ஆன காம்பவுண்டு N2வாகவே இல்லாமல் என்னவா மாறிடுதுன்னா NCl3ன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடாகவும் HCl-ஆகவும் மாறுது. அப்போ இந்த ரியாக்ஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம யார் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம், குளோரினை அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ யார் அதிகமாக இருப்பா, HCl அதிகமாக இருக்கும். அந்த HCl மறுபடியும் அமோனியாவோட ரியாக்ட் ஆகும்போது அதே அமோனியம் குளோரைடு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அப்போ கடைசி கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டில் எந்த விதமான சேஞ்சுமே இல்லை, அமோனியம் குளோரைடு தான், NH4Cl தான் கிடைக்குது. பட் அமோனியாவை அதிகமாக ஆட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் N2 நைட்ரஜனாக கிடைக்குது. பட் குளோரினை நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நான் அமோனியா டீகம்போஸ்னா N2 கிடைக்கும். பட் எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளோரினோட ரியாக்ட் ஆகும்போது NCl3ன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடாக வந்து மாறிடுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதனோட அமைடு அண்ட் நைட்ரைட் ஃபார்மேஷன். அப்போ மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆகும்போது, அதாவது அல்கலி எர்த் மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆகும்போது அமைடு அண்டு நைட்ரைட் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு மெட்டல் சப்ஸ்டன்ஸோட ஃபார்ம் பண்ணும்போது இட் கேன் பி ஃபார்ம் அ மெட்டல் காம்ப்ளெக்ஸ் ஆர் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. அதான் கொடுத்துருக்காங்க. அது CuNH4 டைல்ஸ் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதை பற்றி நம்ம 5th லெசனில் டீட்டெயிலாக படிப்போம். அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு என்ன மீனிங்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ், கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி காம்பவுண்டை என்ன பண்ணும், காம்ப்ளெக்ஸஸையும் ஈஸியாக வந்து என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் இதனோட ஃபார்மேஷன் ஆஃப் அமீன். நெக்ஸ்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்போ அமோனியாவோட நம்ம ஒரு சால்ட் காம்பவுண்டோட அமோனியாவை ஆட் பண்ணோம்னா இட் கேன் பி டொனேட் த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். நைட்ரஜன் மேலே இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணி ஈஸியாக ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணி தான் முன்னாடி மெட்டல் சால்ட்டுன்னு பார்த்துருந்தோம். அந்த காம்பவுண்டில் ஈஸியாக என்ன பண்ணால் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கனால மெட்டலோட ஈஸியாக டொனேட் பண்ணி ஒரு காம்பவுண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடும். எக்ஸஸ் ஆஃப் அமோனியாவை நம்ம ஆட் பண்ண அதோட கலர் வந்து என்னன்னா காப்பரோட சேர்க்கும்போது காப்பர் டெட்ரா அமைன் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டீப் ப்ளூ இன் கலரை வந்து ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் இதனோட ஸ்ட்ரக்சர். அமோனியாவோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இர்ரெகுலர் ஸ்ட்ரக்சராக வந்து இருக்கும். ஏன் இர்ரெகுலர் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மேலே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. அதனால் இதனோட ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நைட்ரஜன் அமோனியா எடுத்துட்டிங்கன்னா sp3 ஹைப்ரிடைசேஷனில் இருக்கும். என்ன ஹைப்ரிடைசேஷனில் இருக்கும், sp3 ஹைப்ரிடைசேஷனில் இருக்கும். அப்போ sp3 ஹைப்ரிடைசேஷன்னா அதனோட எக்ஸாக்ட் ஜாமெண்ட்ரி என்னவா இருக்குன்னா டெட்ராஹைட்ரலாக இருக்கணும். டெட்ராஹைட்ரல் ஜாமெண்ட்ரியாக இருக்கணும். பட் அதே sp3 ஹைப்ரிடைசேஷன் அமோனியாவில் இருக்குது. பட் என்ன ஷேப்பில் இருக்குது, பிரமிடல் இன் ஷேப்பில் இருக்குது. அப்போ பிரமிடல் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். பிரமிடல் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணுன்னு எடுத்தோம் அப்படின்னா ஏன் பிரமிடல் ஷேப் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை 2 புள்ளி வச்சுருக்காங்க பாருங்க பிளாக்ல. அதாவது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் ஹைட்ரஜன் பாண்டு சின்ன பிங்க் கலர் எடுத்துருக்காங்களா, அதான் ஹைட்ரஜன் பாண்டு. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிப்பல்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிப்போம் 11th 10th லெசனில் படிச்சிருப்போம். லோன் பேர் ரிப்பல்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். யாரை விடனா லோன் பேர் பாண்ட் பேர் எலக்ட்ரானை விட. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்குள்ள ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். யாரோடனா பாண்ட் பேரோட ரிப்பல்ஷன். அதனால தான் எக்ஸாக்டாக இருக்க வேண்டிய டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சராக இல்லாமல் அது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரமிடல் இன் ஷேப்பில் வந்து இருக்குது. அதனால் பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகும்னா வேரியேஷன் ஆகும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காம்பவுண்ட் எடுத்துகிட்டா நைட்ரிக் ஆசிட். ஸோ ஆல்ரெடி அமோனியா பார்க்கும்போதே சொன்னோம், அமோனியாலே பார்த்தோம் என்னென்னா அமோனியா ரியாக்ட் வித் ஆக்சிஜன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் கேட்டலிஸ்ட்டு. அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஆஸ்வால்டு ப்ராசஸ்ன்னு பார்த்தோம். அப்போ அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா நைட்ரிக் ஆசிட். அந்த ரியாக்ஷன் தான் நமக்கு கொடுத்து அந்த ப்ராசஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நைட்ரிக் ஆசிட் கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா HNO3. அப்போ இது என்ன பண்ணுறோன்னா ஒரு பொட்டாசியம் ஆர் சோடியம் நைட்ரேட்டோட சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா KNO3 அப்படிங்கிறது ஒரு சால்ட்டு. அதோட நம்ம யார் ஆட் பண்ணுறோம், நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது நமக்கு என்பிஃப் வந்து நைட்ரிக் ஆசிட் டபுள் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது நைட்ரிக் ஆசிட் நமக்கு என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சொன்ன ரியாக்ஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த நைட்ரிக் ஆசிடை ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது அதில் என்ன ஆகும்னா நார்மலாக இருக்கும்போதே ஃபியூம்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். என்ன அப்போ நைட்ரிக் ஆசிட் எடுத்து நார்மலாக வச்சோம்னாவே ஃபியூம்ஸ் வந்து வெளியே வரும். ஏன் அந்த ஃபியூம்ஸ் வெளியே வருதுன்னா நார்மல் கண்டிஷனில் நம்ம நைட்ரிக் ஆசிடை வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது லிக்விடு தண்ணி மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணோம்னா எல்லோ கலராக மாற ஆரம்பிக்கும். ப்ரௌன் கலரில் மாறும், எல்லோ கலரில் ப்ரௌன் கலராக வந்து மாற ஆரம்பிக்கும். ஏன் அந்த ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எலிமினேஷன் ஆஃப் NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸ் வந்து எலிமினேட் ஆகும். இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு எலிமினேஷன் தான் அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன கலராக மாற்றுதுன்னா ப்ரௌன் கலராக வந்து மாற்றுது. நெக்ஸ்ட்டு இதனோட கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன். அப்போ கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு வெரி இம்பார்ட்டண்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஹவ் இஸ் நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர்டு பை த ஆஸ்வால்டு ப்ராசஸ். ஆஸ்வால்டு ப்ராசஸ் மூலமாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், அமோனியா ரியாக்ட் வித் ஆக்சிஜன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் என்ன கிடைக்கும், NOன்னு கிடைக்கும். பிளாட்டினம் இல்லாமல் யூஸ் பண்ணோம்னா N2 கிடைக்கும், நைட்ரஜன் மட்டும் கிடைக்கும். பட் பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணால் NO அப்படின்னு கிடைக்கும், முன்னாடியே படிச்சிருக்கோம். அந்த ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் அந்த NO நைட்ரிக் ஆக்சைடோட ஆக்சிஜன் ஆட் பண்ணும்போது NO2 கிடைக்குது. அந்த NO2ஓட வாட்டரை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரிக் ஆசிட் HNO2 ப்ளஸ் நைட்ரிக் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. இதான் வந்து அந்த ஆஸ்வால்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த மெத்தட் மூலமாக தான் எல்லா லெபார்ட்டரிலையும் நம்ம என்ன பண்ணுறோம், நைட்ரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு வந்து லேபுக்கெலாம் வர்றதுக்கு. இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஹவ் இஸ் நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர்டு பை ஆஸ்வால்டு ப்ராசஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் அதை நம்ம திரும்ப கொடுத்துருக்காங்க. அப்போ பியூர் நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது கலர்லெஸ்ஸு. அப்போ டைமுக்கு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா ப்ரௌன் கலர் கேஸை வந்து அதாவது எல்லோ கலர் வச்சுருந்தோம்னா எல்லோ கலராக மாற ஆரம்பிக்கும். அந்த எல்லோ கலர் அப்படிங்கிறது அதில் இருந்து அந்த நைட்ரிக் ஆசிட் டீகம்போஷன் ஆகும்போது NO2 கேஸை வந்து என்ன பண்ணும், எலிமினேட் ஆகும். NO2 கேஸை வந்து என்ன பண்ணுவோம், எலிமினேட் ஆகும். அப்போ இந்த NO2 கேஸ் எலிமினேஷன் தான் அது என்ன கலராக ஃபார்ம் பண்ணுறது, அந்த எல்லோ கலர் சொல்யூஷனாக சேஞ்ச் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். இது ஒரு 2 மார்க்காக கூட கேட்கலாம். ஓகேங்களா. ஒய் நைட்ரிக் ஆசிட் சேஞ்சஸ் இன்டு எல்லோ இன் கலர் அண்ட் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ நைட்ரிக் ஆசிட் வந்து ஒரு ஆசிட் கண்டென்ட்டாக செயல்படும் போது அதோட மெட்டல் ஆக்சைடை சேர்த்தோம் அப்படின்னா அது மெட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும். மெட்டல் நைட்ரேட்டாக சால்ட்டாக வந்து மாறும். என்ன மாறும், ஏன்னா ZNO அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பேசிக் ஆக்சைடு. அப்போ பேசிக் ஆக்சைடோட ஒரு ஆசிடை சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா சால்ட் ப்ளஸ் வாட்டர் வந்து ஃபார்ம் பண்ணணும். அதான் ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். Write the reaction between basic oxide and nitric acid. பேசிக் ஆக்சைடு அண்டு நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ரியாக்ஷன் இந்த 2 இருக்குது. இதில் ஒன்று எழுதலாம். ஓகே. FeO ப்ளஸ் HNO3 gives FeNO3 thrice ப்ளஸ் NO ப்ளஸ் H2O. நெக்ஸ்ட்டு ஆக்சிடைசிங் ரியேஜன். அப்போ நைட்ரிக் ஆசிடோட ஒரு மெட்டல் ஆர் நான் மெட்டல் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அது அதனோட அதோட ஆக்சைடு காம்பவுண்டாக வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் கொடுத்துருக்காங்க. கார்பனோட நைட்ரிக் ஆசிட் சேர்க்கும்போது என்ன மாறுது, கார்பன் டை ஆக்சைடாக வந்து மாறுது. நெக்ஸ்ட் சல்ஃபர் ஆட் பண்ணும்போது சல்ஃபியூரிக் ஆசிடாக வந்து மாறுது. நெக்ஸ்ட் பாஸ்பரஸோட சேர்க்கும்போது பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4 சொல்லக்கூடிய பாஸ்பாரிக் ஆசிடாக வந்து மாறுது. அப்போ அந்த காம்பவுண்டோட ஒரு ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்டாக வந்து மாறுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நைட்ரேட்டிங் ரியேஜன். அப்போ ஒரு குரூப்பில் நம்ம நைட்ரேஷன் பண்ணணும். நைட்ரேஷன் மீன்ஸ் NO2 குரூப்பை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யாரை ஆட் பண்ணணும், நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணணும். வெறும் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணால் பார்த்தாது, ஒரு நைட்ரேட்டிங் மிக்சரை ஆட் பண்ணணும். அப்போ வாட் இஸ் நைட்ரேட்டிங் மிக்சர்? அப்போ நைட்ரேட்டிங் மிக்சருங்கிறது நைட்ரிக் ஆசிட் ப்ளஸ்
சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணணும். அதுதான் கீழே உள்ள ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நைட்ரிக் ஆசிடையும் சல்ஃபியூரிக் ஆசிடையும் ஆட் பண்ணும்போது NO2 ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த NO2 ப்ளஸ் குரூப்பு தான் நைட்ரேஷனுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். மேலே உள்ள ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா பென்சீன் ரிங் இருக்குது, அதோட நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். அதோட இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் யார் ஆட் பண்ணியிருக்காங்க, சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஆட் பண்ணும்போது அதனால் மாறுது C6H5NO2 நைட்ரோ பென்சீனாக வந்து மாறுது. அப்போ பென்சின் C6H6ல் ஒரு ஹச்சுக்கு பதிலாக யார் ஆட் பண்ணியிருக்கோம், NO2 குரூப் ஆட் பண்ணும்போது தட் இஸ் கால்டு நைட்ரோ பென்சின். அதுக்கு பேர் நைட்ரோ பென்சின். NO2 குரூப்பை நம்ம எங்கெல்லாம் ஆட் பண்ணணுமோ அந்த இடத்துல நைட்ரிக் ஆசிடை நம்ம ஆட் பண்ணால் போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வெரி 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 இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆஃப் மெட்டல். இது கிடையாது, பின்னாடி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை தான் நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டலுமே எக்ஸப்ட் கோல்டு, பிளாட்டினம், ரோடியம், இரிடியம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும். அப்போ நைட்ரிக் ஆசிடோட எல்லா மெட்டலுமே ரியாக்ட் ஆகும்போது சம் மெட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ரியாக்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நைட்ரிக் ஆசிடோட ஆட் பண்ணும்போது அலுமினியம் இந்த காம்பவுண்டில் நான் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது சர்ஃபேஸில் ஒரு லேயராக வந்து ஃபார்ம் பண்ணும். யார், நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேயராக வந்து ஃபார்ம் பண்ணிடும் அந்த பியூர் மெட்டலோட ரியாக்ட் பண்ணும்போது. அப்போ அந்த லேயர் ஃபார்ம் பண்ணுறதுனால நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷன் டைம் ஆக என்ன ஆகிட்டே போகும்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். சில மெட்டல்ஸ் வீக் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல், டின், ஆர்சனிக், டங்ஸ்டன் இதோட ரியாக்ட் ஆகும்போது அது ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்து லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு நைட்ரஜன் வந்து மாற ஆரம்பிக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. நைட்ரிக் ஆசிடாக இருக்கும்போது +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, NO2 மாறும்போது +4 ஸ்டேட்டில் இருக்குது. நைட்ரஸ் ஆசிடு HNO2 மாறும்போது +3 ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் என்ன ஆகுதுன்னா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. இதைத்தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஆக்ஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் ஆன் மெட்டல். அப்போ 3 ஸ்டெப்பில் வந்து ரியாக்ஷன் நடக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க இந்த 3 பார்த்தீங்கன்னா டெஸ்டரி ரியாக்ஷன் வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரியாக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அடுத்து ஒரே மெட்டலுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா காப்பருக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் எவாலுவேட் யுவர் செல்ஃபில் ஒரு 2 மெட்டல் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க்கும் குரோமியம் கொடுத்துருப்பாங்க. ஜிங்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் தான் எழுதிக்கிறணும். பட் நான் வந்து உங்களுக்கு எழுதி சென்ட் பண்ணி விட்டுறேன். அதனால் மெத்தடை மட்டும் நல்லா என்ன பண்ணிக்கோங்க, அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்போ நைட்ரிக் ஆசிட் மெட்டலோட ரியாக்ட் ஆகும்போது எத்தனை ஸ்டெப்பில் நடக்குது, 3 ஸ்டெப்பில் வந்து ரியாக்ஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ரியாக்ட் வித் HNO3. மெட்டல் ரியாக்ட் வித் HNO3யோட ரியாக்ட் ஆகும்போது மெட்டல் நைட்ரேட்டாகவும் நேசன்ட் ஹைட்ரஜனாகவும் மாறுது. இந்த நேசன்ட் ஹைட்ரஜன் ஹச்ன்னு சொல்லக்கூடிய காம்பவுண்டு திரும்ப எக்ஸாக இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது 4 விதமான ப்ராடக்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆசிட், ஹைட்ராக்சிலாமீன், அமோனியா, ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட் வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட் டு ஃபார்ம் அ மெட்டல் நைட்ரேட் ப்ளஸ் நேசன்ட் ஆக்சிஜன். அந்த நேசன்ட் ஆக்சிஜன் ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது 4 விதமான ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. நைட்ரஸ் ஆசிட், ஹைட்ராக்சிலாமீன், அமோனியா, ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட். அப்போ 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மான செகண்டரி ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட் சொன்னோமா, அந்த 4 ப்ராடக்ட் 2 விதமான ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகலாம். ஒன்று டீகம்போஸில் ரியாக்ஷன் ஆகலாம், இன்னொன்று வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் இருக்கலாம். அப்போ டீகம்போஸ்னா அந்த காம்பவுண்டை மட்டும்தான் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேலே நைட்ரஸ் ஆசிட் கொடுத்துருக்காங்க, அதை ஹீட் பண்ணோம் ரியாக்ஷனில் இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா அது வேற ஒரு ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணி யாரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நைட்ரிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணியிருக்கு, நைட்ரஸ் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணியிருக்கு, H2O ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ இந்த மாதிரி ரியாக்ஷனில் டீகம்போஷன் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபார்ம் பண்ண ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட் சொன்னோம், அதுக்குள்ளேயே கம்பைன் ஆகலாம். யாரும் பாருங்க, HNO2 + அமோனியா இது 2 கம்பைன் ஆகும்போது ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணலாம். அப்போ 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மெட்டல் ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட், மெட்டல் நைட்ரேட்டாக வந்து மாறுது. 2வது ஸ்டெப்பு அந்த நேசன்ட் ஹைட்ரஜன் நைட்ரிக் ஆசிட் ஆக்ட் ஆகும்போது 4 விதமான ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. அது செகண்டரி ஸ்டெப்பு. டெஸ்டரி ஸ்டெப்புங்கிறது 2 விதமான அந்த செகண்டரி ப்ராடக்ட்டு ஒன்று டீகம்போசன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் கம்பைன்ட் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகலாம். அப்படி இன்வால்வ் ஆகும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ரியாக்ஷனை கம்பைன் பண்ணி தான் ஒரு மெட்டலோட நைட்ரிக் ஆசிட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.